எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் முழுமையடையவில்லை. யாரெல்லாம் வருவார்கள், யாரெல்லாம் போவார்கள் என்பதெல்லாம் தெரியாது. கலைஞர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், எம்ஜிஆர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், நேரு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதனால ஒரு நன்மையும் கிடையாது. நமக்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டி ஜட்ஜை புகழ்வதும், அது நமக்கு விரோதமாக வந்தால் தீர்ப்பை ஜட்ஜிகளை திட்டியுமா சொல்ல முடியும். அது கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பிளவுபடாமல் வலுவான கூட்டணியாக பல வெற்றிகளை கடந்த காலத்திலே நிரூபித்த கூட்டணியாக தொடர்கிறது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் முழுமையடையவில்லை. யாரெல்லாம் வருவார்கள், யாரெல்லாம் போவார்கள் என்பதெல்லாம் தெரியாது. தேமுதிகவின் சார்பில் ஜனவரியிலே தான் அறிவிக்கிறேன் என்று அந்த கட்சியினுடைய தலைவரே அறிவித்த பிறகு இடையில புகுந்து நாம் என்ன அறிவிக்க முடியும்? அதனால் ஜனவரி வரைக்கும் எல்லாருமே அவருடைய முடிவுக்காக எல்லா கட்சிகளும் காத்திருப்பார்கள். அப்போது நாமும் தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி அதிகரிக்கிறது மாதிரி இருக்குது. கலைஞரோட தேவை இன்னும் தேவையில் நினைக்கிறீங்களா? கடவுள் மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கடவுள், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இயற்கை மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இயற்கை. இது ஒவ்வொருவரும் பிறக்கிற போதே அவர்களுடைய இறப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது. என்ன நோக்கத்திற்காக இறைவன் படைத்தாரோ, இயற்கை படைத்ததோ, இந்த மண்ணில் அவர்கள் வந்தார்களோ அது முழுமை பெற்று அவரவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு கலைஞர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், எம்ஜிஆர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், நேரு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், இந்திரா காந்தி உயிரோடு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. அதிலெல்லாம் காலம் தருகிற கொடைகள். அந்த காலம் மாற மாற அவருடைய வழியிலே அடுத்தவர்கள் வருவார்கள். கலைஞருக்கு பின்னாலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை பின்பற்றி இன்றைக்கு கட்சியுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்து இந்த கூட்டணியை, ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிறப்பான வகையிலே அவர் செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸை அவர்களுடைய தந்தையார், பாட்டி, கொள்ளு தாத்தா இந்த எல்லார் வழியிலையும் அவர் பொறுப்பேற்றுக்கிற காங்கிரஸை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்தந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை எல்லா கட்சிகளுக்குமே சொல்கிறேன், எங்கள் கட்சி உட்பட அரசியல் கட்சிகள் நமக்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டி ஜட்ஜை புகழ்வதும், அது நமக்கு விரோதமாக வந்தால் தீர்ப்பை ஜட்ஜிகளை திட்டியுமா சொல்ல முடியும். அதனால் நீதிமன்றம், அதுலேயும் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதெல்லாம் விசாரிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு தீர்ப்புகள் வந்த பிறகு என்ன தீர்ப்பாக இருந்தாலும் அதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த தீர்ப்பு சாதகமாக இருக்கிற போது, சாதகம்னா அது நியாயமான தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, மக்களுக்கான தீர்ப்பு அப்படின்னு வருகிற போது அது எல்லா கட்சிகளும் அதை பாராட்டுறதும், தீர்ப்பு அவர்களுக்கு இப்போ விருப்பமில்லாத தீர்ப்பு வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கிறதும் வழக்கம். அது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி அதில் எந்த விமர்சனமும் நான் செய்ய விரும்பவில்லை. சட்டத்தின்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், நிரபராதிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நீதியினுடைய முதுகெலும்பாகும். அந்த வகையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது மகிழ்ச்சியே. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.